சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். அமுசெல்வி தன்னுடைய படிப்புக்காகவும் எப்படியும் இந்த வீட்டுக்காக வாடகை பணத்தை வேற கொடுக்கணும், அதுக்காக வேற வழி இல்லை, வேலைக்கு போகணும் அப்படின்னு ஹோட்டல் வேலைக்கு போகிறாங்க. ஆனால் காலேஜுக்கும் போயிட்டு வந்துட்டு அங்கே ஹோட்டலில் போய் வேலை செய்கிறது அவங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் வேற வழி இல்லாமல் அந்த வேலையை நல்லபடியாக செய்கிறாங்க. வேலைக்கு போகிற தமிழ்செல்வி காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சு போகிறது, வீட்டுக்கு நேரம் கழிச்சு வருதுன்னு இது எல்லாத்தையுமே ஈஸ்வரி சாவித்திரின்னு 2 பேரும் பார்த்துட்ருக்காங்க. இந்த ஒரு காரணத்தை வச்சு எப்படியாவது இந்த தமிழ்செல்வியை எல்லார் முன்னாடி அவமானப்படுத்தணும். தமிழ்செல்வி படிக்க போகிறதா இருந்தால் அவள் எதுக்கு இம்பிட்டு சீக்கிரமாக போகணும்? இது எல்லாத்தையும் நம்ம சேதுக்கிட்ட சொல்லிட்டோம். ஆனால் சேது என்ன செய்ய போகிறான்னு தெரியல. பார்ப்போம், இதை ராஜாங்க மாமாக்கிட்டேயும் சொல்லணும் அப்படின்னு ஈஸ்வரியும் சாவித்திரியும் நினைக்கிறாங்க. சேதுக்கு தெரியுது தமிழ்செல்வி என்ன செய்கிறா ஏது செய்கிறான்னு ஒன்றுமே புரிஞ்சுக்காத சேது ஈஸ்வரி சாவித்திரியோட பேச்சை கேட்டுட்டு ரொம்பவே கோபத்தில் இருக்காரு. ஹோட்டலோட ஓனரும் தமிழ்செல்வி கிட்ட, உனக்கு இந்த வேலை முக்கியம்னா நான் சொல்கிற நேரத்துக்கு நீ வந்துடணும், அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போகணும். ஏதோ காலேஜ் படிக்க போகிறேன்னு சொன்னியே, அப்படி என்ன பெரிய படிப்பு படிக்க போகிற நீ? இங்கே வேலையெல்லாம் விட்டுட்டு காலேஜுக்கு நேரமாச்சுன்னு காலையில் கிளம்பி போயிட்டே இருக்க. என் பேச்சை கேட்கலன்னா, மற்றவங்க மாதிரி சரியாக நீ வேலை செய்யலைன்னா இங்கே உனக்கு வேலை இல்லைன்னு அனுப்பிடுவேன். ஏதோ படிப்பு செலவுக்கு பணம் வேணும்னு கேட்ட, அது மட்டும் இல்லாமல் நீ கேட்ட பணத்தை தரேன்னு நான் ஒத்துக்கிட்டேன்ல, அப்போ நீயும் அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்யணுமா வேண்டாமா அப்படின்னு காலேஜ்லேருந்து வந்த தமிழ்செல்வியை வெளுத்து வாங்குறாரு. அங்கே கோபமாக பேசுகிறாரு அந்த ஹோட்டலோட ஓனர். உடனே தமிழ்செல்வியும், நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, எனக்கு காலேஜுக்கு நேரம் ஆச்சுன்னா அங்கே நான் நேரம் கழித்து போனேன், அப்புறம் என்னை திட்டுவாங்க, அதனால தானே சொல்ல. என்னம்மா நீ என்ன டாக்டருக்கா படிக்கிற? சீக்கிரமாக போகணும் சீக்கிரமாக வரணும்னு என்னென்னவோ பேசிகிட்டு இருக்க. நீ டாக்டருக்கு படிக்கிறேன்னா சொல்லு, நீ சொல்கிற எல்லாத்தையும் கேட்குறேன், புரியுதா? உன் படிப்புக்காக என்னால் இம்பிட்டு உதவி தான் செய்ய முடியும், இருக்கிற வேலையை போய் பாரு, நின்று பேசிக்கிட்டே இருக்காத அப்படின்னு சொல்லவும் தமிழ்செல்வி வேறு வழி இல்லாமல் கிடைச்ச வேலையை விட்டுட்டு எந்த வேலையும் இல்லாமல் அவமானப்பட்டு பணத்துக்காக யார்கிட்டையும் உதவி கேட்டு நிற்கிறத விட இவர் சொல்கிறத பேசாமல் கேட்டுட்டு அமைதியாக இருப்போம், கிடைச்ச வேலையை முதல்ல தக்க வச்சுக்கணும், வேறு வழி இல்லைன்னு சொல்லி அந்த வேலையை அங்கே ஓனர் சொன்ன வேலை எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க. இங்கே சேது யோசிக்கிறாங்க, என்ன இங்கே சாவித்திரியத்தை சொன்னாங்க, ஈஸ்வரி சின்னம்மாவும் சொன்னாங்க, இந்த தமிழ்செல்வி காலையில் சீக்கிரமாக போகிறா நேரம் கழிச்சு வரான்னு. ஆனால் என்ன காரணம்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறா. அப்படி தமிழ்செல்வி எங்கே தான் போகிறா? காலேஜுக்கு போகிறதா இருந்தால் எப்பயும் போலலாம் கிளம்பி போகணும். பதில் பேசாமல் இந்த தமிழ்செல்வி என்ன செய்கிறா ஏது செய்கிறான்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என் கூட சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்டு தானே டிவோர்ஸ் தர மாட்டேன்னு சொன்னால், ஒரே வீட்டில் நம்ம இருக்கும்போது நான் கேட்ட கேள்விக்கு தமிழ்செல்வி பதில் பேசாமல் இருக்கிறது சரியில்லையே. தமிழ்செல்வி வேலைக்கு போகிற விஷயம் தெரியாத சேது இப்படி நினைக்கிறாரு. ஹோட்டல் கடையில் நல்ல வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்த தமிழ்செல்வியால் எந்த வேலையும் செய்ய முடியல, சரியாக ரெஸ்ட் எடுக்கவும் முடியல, படிக்கவும் முடியல. இங்கே நம்ம வேலை செஞ்சாதான் பணம் கிடைக்கும், அதுக்காக காலையில் சீக்கிரமாக போயிட்டு இம்புட்டு நேரம் கழித்து வீட்டுக்கு வர வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சாப்பிடாம ரெஸ்ட் எடுக்காமல் மறுபடியும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்க்குற சேதுவுக்கு ரொம்பவே கோவம் வருது. என்ன இந்த தமிழ்செல்வி ரொம்ப திமிரா அவள் பாட்டுக்கு வரா போகிறா, நம்ம என்ன பேசினாலும் எதிர்த்து பேசிகிட்டு இருக்கா, இன்னைக்கு அவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு இங்கே சேது தமிழ்செல்வி கிட்ட கேட்குறாங்க. ஆமாம், நீ எங்கே போயிட்டு வர? காலேஜ் முடிஞ்சு சீக்கிரமாக வர, நீ இப்போல்லாம் ரொம்ப நேரம் கழிச்சு வர. நம்ம 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கோம், நீ சொன்னதை நான் கேட்கணும்னு அவசியம் இல்லை, ஆனாலும் நீ எங்கே போயிட்டு வரேன்னு எனக்கு தெரியணும், புரியுதில்ல? என்ன வேற எங்கேயும் போறியா இல்லை உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரியான்னு கேட்க, நான் எங்கேயும் போகலை, ஆனால் நான் எங்கே போகிறேன்றதை கேட்க உங்களுக்கு உரிமையும் இல்லை. என்னை பிரிஞ்சு வாழணும் தானே நீங்கள் முடிவெடுத்திருக்கீங்கன்னு சொல்ல, ஆமாம் உன்னை விட்டு பிரிஞ்சா ரொம்ப நிம்மதி நான் முடிவெடுத்தேன், ஆனால் நீ தான் அதுக்கு இடம் கொடுக்காம சேதுவை பிரிய மாட்டேன் ஒன்று சேர்ந்து வாழ்வேன்னு ஏதோ வாரிசுக்காக என்னென்னவோ சொல்லி ஏமாற்றி தானே இங்கே வந்து தங்கிட்டு இருக்க. அப்போ என் பேச்சு கேட்கணும்ல, என் வீட்டில் தானே நீ இருக்க. நீ காலையில் எதுக்காக சீக்கிரம் கிளம்பி போனேன்? இல்லை இம்புட்டு நேரம் கழிச்சு எங்கேருந்து தான் வர? காலேஜ்லேருந்து வரியா இல்லை உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரியான்னு கேட்க, போதுங்க, இன்னும் எவ்வளோதான் சந்தேகப்படுவீங்க? நான் எங்கே போனால் உங்களுக்கு என்ன? என்ன கேள்வி கேட்க உங்களுக்கு தான் உரிமை இல்லைன்னு சொல்லிட்டீங்களே, அப்புறம் என்ன மனைவியாக ஏற்றுக்க மாட்டீங்க, என்ன பிரியணும்னு எல்லா ஏற்பாடையும் செய்வீங்க. இப்போ உங்கள் வீட்டில் உள்ளவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு என்னை திட்டிகிட்டு இருக்கீங்க, அதானே சந்தேகப்பட்டு பேசுகிறீங்க. நான் எங்கே போயிட்டு வரேன்னு நான் உங்ககிட்ட சொல்லணும்னா என்னை நீங்கள் மனைவியாக ஏற்றுக்கணும். அது வரைக்கும் நான் எங்கே போகிறேன் என்ன செய்கிறேன்னு கேட்க வேண்டிய அவசியமும் உங்களுக்கு இல்லை. அது மட்டும் இல்லாமல் நான் எங்கே போயிட்டு வரேன்னு
நீங்கள் தப்பாக யோசிக்கவும் வேண்டாம், சந்தேகப்பட்டு பேசவும் வேண்டாம். உங்கள் வீட்டில் உள்ள வேலையை நீங்கள் பாருங்கள். உங்கள் தங்கச்சிக்கு கல்யாணம் ஏற்பாடு செய்யுங்க. உங்கள் அப்பா பேச்சை கேளுங்க. அவங்களுக்கு உதவி செய்யுங்க. என்னை பற்றி உங்களுக்கு எந்த அக்கறையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட சேது ரொம்ப கோவத்தில் இருக்காரு. எனக்கு என் வேலையை பார்க்க தெரியும். இவ எங்கே போயிட்டு வரான்னு தெரியலையே, முதல்ல அதை கண்டுபிடிக்கணும். இல்லை அங்கே ஈஸ்வரி சித்தி சொன்ன மாதிரியே நம்ம குடும்பத்தை மறுபடியும் இந்த தமிழ்செல்வி அவமானப்படுத்திடுவாளோ அப்படின்னு சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாரு சேது. எப்பயும் போல கண்மணி இங்கே கோயிலுக்கு கிளம்புறாங்க. ஆனால் இங்கே ஆறுமுகம் சொல்கிறாரு, சின்னம்மா நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. கண்மணி அம்மா, நீங்கள் கோயிலுக்கு போகிறதா இருந்தால் மட்டும்தான் உங்களை கூட்டிகிட்டு போவேன். மற்றபடி நான் உங்களை விரும்பினதோ இல்லை நீங்கள் என்னை விரும்புகிற விஷயத்தையோ என்கிட்ட நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு ஆறுமுகம் சொல்ல, உடனே கண்மணி சொல்கிறாங்க, அப்போ உண்மையாகவே நீங்கள் என்னை விரும்பலையா? எங்கள் வீட்டில் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, வேற ஒரு மாப்பிள்ளையை பார்த்துட்டாங்க. அதை என்னால் ஏற்றுக்க முடியல. நீங்கள் எனக்காக வந்து என் அப்பா கிட்ட பேசலைனாலும் சேதனங்கிட்ட பேசினா அவர் புரிஞ்சுப்பார்ல. இன்னுமா நீங்கள் என்னை புரிஞ்சுக்காமல் இருக்கிறீங்க? அப்போ உண்மையாக நீங்கள் என்னை விரும்பலையா ஆறுமுகம்னு சொல்லும்போது, ஆறுமுகம் அழுதுகிட்டே, நான் உங்களை விரும்பினேம்மா. ஆனால் உங்கள் குடும்பத்துக்காக என்னால் எந்த முடிவும் எடுக்க முடியல. உங்கள் அப்பா ராஜாங்கமும் உங்கள் அண்ணன் சேதுவும் எனக்கு மட்டும் வாழ்க்கை கொடுக்கல, என் அக்காவுக்கும் ஒரு புது வாழ்க்கையை கொடுத்துருக்கறதுனால என் குடும்பத்தில் உள்ளவங்க அம்பட்டு சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணமே இங்கே உங்கள் குடும்பம் தான். அப்படி இருக்கும்போது நான் இந்த வீட்டில் சாதாரண வேலை செய்கிற ஒரு ஆள். நான் போய் உங்களை விரும்புகிறேன்னு சொல்லி உங்கள் குடும்பத்தை அவமானப்படுத்திடக்கூடாதுன்றது தான் என்னுடைய எண்ணம். உங்கள் அப்பா உங்கள் அண்ணன்னு எல்லாரும் பார்த்து தானே இந்த மாப்பிள்ளைய நல்லா தெரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. பெரிய குடும்பத்து மாப்பிள்ளை, அவரை கல்யாணம் பண்ணால் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு உங்கள் அப்பா நினைக்கிற மாதிரியே நானும் நினைக்கிறேன். என்ன கல்யாணம் பண்ணால் இந்த வசதியான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்காது. சந்தோஷமாக ஆடம்பரமாக நீங்கள் எங்கள் வீட்டில் வாழ முடியாது. அம்புட்டு பணமும் எங்ககிட்ட இல்லை, அம்புட்டு வசதியும் எங்ககிட்ட இல்லை. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல. அதனால் உங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய இடமா பார்த்து அவங்க வந்து சம்மதம் பேசி வச்சுருக்குறாங்க. அந்த கல்யாணத்தை நீங்கள் செஞ்சுக்கங்க. உங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். என்னை நம்பி வந்தால் நீங்கள் கஷ்டப்படணும். அதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். அப்படி ஒரு வாழ்க்கையே உங்களுக்கு வேண்டாம் கண்மணிமா. நான் உங்களை விரும்பினது உண்மை. ஆனால் இப்படி ஒரு நிலமையில நான் விரும்பின நீங்கள் நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைப்பேனே தவிர்த்து அதை ஒன்றும் இல்லாமல் செய்யணும், உங்கள் குடும்பத்தை அவமானப்படுத்தி அவங்கள அள வைக்கணும்னு நான் என்றைக்கும் நினைக்கவே மாட்டேன். இப்போ சொல்லுங்கள், கோயிலுக்கு போகணுமான்னு கேட்க, வேண்டாம் ஆறுமுகம், நான் தனியாகவே இருந்துக்கிறேன். நீங்கள் என்னை விரும்பினது உண்மையே இல்லைன்னு நான் நினச்சிக்கிறேன். ஆனால் இந்த கல்யாணத்தை மட்டும் நான் நடத்த விடவே மாட்டேன். என் அப்பா கிட்டேயோ என் அம்மா கிட்டேயோ கேட்டு உங்களை விரும்பலை. உங்களை விரும்பினேன்னா உங்களை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பேன். எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அது மட்டும்தான் நடக்கும். நான் நினைக்கிறத நடத்தி காட்டுவேன். இந்த கல்யாணத்தை நான் நடக்க விடவும் மாட்டேன். எல்லார் முன்னாடியும் சீக்கிரமாகவே நான் உங்களை தான் விரும்புகிறேன்ற உண்மையை சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு கண்மணி அழுதுகிட்டே பேசுகிறாங்க. உடனே இங்கே ஆறுமுகமும், வேண்டாமா, அப்படி மட்டும் செஞ்சீங்கன்னா நான் இந்த வீட்டுக்கு வேலைக்கு வரவும் மாட்டேன், உங்கள் முகத்தில் முழிக்கவும் மாட்டேன். இப்படி ஆறுமுகம் ரொம்ப கோபமாக பேச, போதும் ஆறுமுகம், என்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. உங்களுக்கு உங்கள் குடும்பம் முக்கியம். என்னை பற்றி நீங்கள் யோசிக்கலல்ல. எனக்காகவும் நான் எடுக்க போகிற முடிவுக்காகவும் இந்த வீட்டுக்கெல்லாம் வராமல் இருந்தால் நீங்களும் உங்கள் குடும்பமும் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அப்படி நடக்க நான் விடமாட்டேன். உங்களை மட்டுமே விரும்பினேன்னா உங்கள் குடும்பத்து மேலே அவ்வளோ அக்கறை வச்சுருக்கேன். அதனால தான் உங்கள் அக்காவுக்கு உதவி செய்யணும்னு முடிவெடுத்தேன். நான் பார்த்துக்கிறேன் என் வாழ்க்கையை அப்படின்னு அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க கண்மணி. இப்படி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத ஈஸ்வரி பார்த்துடுறாங்க. பேரதிர்ச்சியோடு நிற்கிறாங்க. என்ன இந்த கண்மணி இப்படியெல்லாம் அந்த ஆறுமுகத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்கா? இவங்க 2 பேரும் இந்த வீட்டில் தான் இருக்கிறாங்க. ஆனால் ஒருத்தரை விரும்புகிற விஷயம் இப்போ தான் எனக்கே தெரிய வருது அப்படின்னு ஈஸ்வரி பேரதிர்ச்சியோடு பார்க்க, இந்த ஆறுமுகத்தை சும்மா விடக்கூடாது. இந்த வீட்டுக்கு வேலை செய்ய வந்திருக்க ஆறுமுகம் இந்த ராஜாங்கத்தோட பொண்ணு கண்மணியவே விரும்புகிறான்னு தெரிஞ்சா இந்த சேதுவே ஆறுமுகத்தை சும்மா விடமாட்டான். கண்மணியும் ஆறுமுகமும் விரும்புகிறாங்கன்ற உண்மையை சொன்னால் கல்யாணம் நின்னாலும் நின்றும், பிரச்சனை பெருசாயிரும். நமக்கு தெரிஞ்ச உண்மை இப்போ வெளியில் யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். அதான் ஆறுமுகம் கண்மணியை கல்யாணம் பண்ணிக்கிற முடிவுலையே இல்லையே. கண்மணிக்கு வேற வழியே இல்லை. நான் சொன்ன மாப்பிள்ளையை தான் கண்மணி கல்யாணம் பண்ணிக்கணும். அப்போ தான் நான் நினச்ச பணம் கிடைக்கும். ஆனால் இப்போவே ஆறுமுகத்தை பற்றி நம்ம இந்த விஷயத்தெல்லாம் சொன்னால் சேது ஆறுமுகத்தை வெளுத்து வாங்கிடுவான். அப்புறம் இந்த கண்மணி ஆறுமுகத்துக்காக உண்மை எல்லாத்தையும் சொல்லி இந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், இத்தனை நாள் நான் ஆறுமுகத்தை தான் விரும்பிட்டு இருந்தேன்னு உண்மையை சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டிடுவா. அப்படி நாமளே பிரச்சனையை பெருசாக்கணும்னா கண்மணி வேற மாதிரி ஒரு முடிவு எடுத்துருவா. இந்த ஆறுமுகத்தை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு உறுதியாக சொல்லிட்டா ஏன் நிலைமை என்னாகிறது?
பணத்துக்காக தானே இந்த சம்மந்தத்தையே நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். அதனால் இந்த உண்மை தெரிஞ்சிருந்தும் இப்போதைக்கு இந்த ஆறுமுகத்தை மாட்டி விட முடியாதே அப்படின்னு ஆறுமுகம் மேலேயும் கண்மணி மேலேயும் உண்மை தெரிஞ்ச ஈஸ்வரி ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. கோயிலுக்கு கிளம்புன இங்கே கண்மணி அழுதுகிட்டே வீட்டுக்கு வரதை அப்பத்தா கவனிக்கிறாங்க. என்ன நடக்குது இங்கே? கண்மணியை பொண்ணு பார்த்துட்டு போனதுலேருந்து கண்மணி தன்னுடைய கல்யாணத்தை நினச்சி சந்தோஷமாக இருப்பான்னு நினச்சா இப்படி என்ன அழுதுகிட்டே போகிறா அப்படின்னு சொல்லி மோகனா கிட்ட இதை பற்றி கேட்கணும் அப்படின்னு அப்பத்தாவும் யோசிக்கிறாங்க. இங்கே ஹோட்டல் கடைக்கு வேலைக்கு போகிற தமிழ்செல்வி காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் அங்கே வேலைக்கு போகிறது, காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறமாவும் ரெஸ்ட் எடுக்காமல் அந்த கடைக்கு வேலைக்கு போகிறதுன்னு இருக்கிற நேரத்தில் நல்லபடியாக படித்தாதான் முன்னேற முடியும், டாக்டர் ஆக முடியும் அப்படின்ற ஆசையில் தூங்காமல் சரியாக சாப்பிடாம ஆரோக்கியமாக எந்த சாப்பாடையும் எடுத்துக்காமல் நல்ல படிப்பில் கவனமாக இருக்காங்க. அதனால் காலேஜுக்கு போன தமிழ்செல்வியால் அங்கே அவங்க சொல்லிக் கொடுக்கும்போது எந்த விஷயத்தையும் கவனிக்கவே முடியல. இப்படி படிப்பை சரியாக கவனிக்காமல் இருக்கிறத தமிழ்செல்வி இப்படி இருக்கிறத அவங்க ஃப்ரெண்டு ஜெனி கவனிக்கிறாங்க. என்ன தமிழ்செல்வி, வர வர நீ ரொம்ப டயர்டாக இருக்க, சரியாக தூங்குறது இல்லையா இல்லை சரியாக சாப்பிட்றது இல்லையா என்ன அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு ஜெனி கேட்க, அதுக்குடனே தமிழ்செல்வியும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் எப்பயும் போல தான் இருக்கிறேன் அப்படின்னு சமாளிக்கிறாங்க. இல்லை, நீ நல்லா படிக்கிற பொண்ணுந்தான், உன்னை நம்பி நீ மொய்விருந்து ஏற்பாடு வச்சப்ப உனக்காக படிப்பு செலவுக்காக எல்லாரும் பணத்தை கொடுத்தாங்கல்ல, அவங்க உன் மேலே வச்ச நம்பிக்கையை காப்பாற்றணும்னு நீ நல்லா படிக்கணும்னு முயற்சி செய்வியே. ஆனால் 2-3 நாளாக நீ சரியாக இங்கே கவனமே இல்லாமல் இருக்க. நீ நல்லா தானே இருக்க, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்ல. அது வேற ஒன்றும் இல்லை ஜெனி, எனக்குன்னு பணத்தேவை நிறையா இருக்குது. படிப்பு செலவுக்கு மொய் விருந்து மூலமாக அப்போ நான் பணத்தை வாங்கி காலேஜில் சேர்ந்துட்டேன். ஆனால் மறுபடியும் யார்கிட்டையும் பணம் கேட்டு நிற்க முடியாதுல்ல. அதனால தான் காலேஜுக்கு வரதுக்கு முன்னாடியும் காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் நான் ஒரு ஹோட்டல் கடையில் வேலை பார்க்குறேன். அங்கே ஏதோ அவங்க தர சம்பளத்தை வச்சு சமாளிக்கணும்ல. நான் இருக்கிற வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும், இங்கே படிப்புக்காக பணத்தை சேர்த்து வைக்கணும்னு நிறைய பண தேவை இருக்குது. யார்கிட்ட போய் நான் இதெல்லாம் கேட்க முடியும்? என் அம்மா என் குடும்பத்தை சரியாக கவனிக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க. என் அப்பா இருந்தாலும் பரவாயில்ல, அவரையும் நான் போலீஸில் மாட்டி விட்டுட்டேன். என் குடும்ப நிலைமையும் இப்படி இருக்கும்போது வாடகைக்காக பணம் கொடுங்கன்னு என் அம்மா கிட்ட கேட்டால் கஷ்டப்படுவாங்க. என் படிப்பு செலவுக்கு இன்னும் பணம் வேணுமா, உதவி செய்யுங்கன்னு கேட்க முடியாத நிலைமை. அதனால தான் சொல்ல. உடனே இங்கே ஜெனியும், நீ என்ன இப்படி பேசுகிற? பெரிய பொறுப்பான ஒரு வேலையில் இருக்க ராஜாங்கத்தோட மருமக நீ, நீ ஏன் மற்றவங்க கிட்ட போய் பணம் கேட்கணும்? இப்போ செய்து கூட ஒன்று சேர்ந்து ஒரே வீட்டில் தானே இருக்கீங்க, எல்லா உரிமையும் எனக்கும் இருக்குன்னு என் படிப்புக்காக பணத்தை கொடுங்கன்னு கேட்க வேண்டியதானே. இத்தனை நாள் சேதுவோட மனைவி அந்த வீட்டில் வாழ்ந்துருக்கிறியே, உனக்குன்னு அவங்க எல்லாரும் பெருசாக என்ன செஞ்சுட்டாங்க? நீ படிக்கவே கூடாதுன்னு பிரச்சனை செஞ்சவங்க தானே அந்த குடும்பத்தில் உள்ளவங்க. உனக்கு சேது மேலே எம்பிட்டு நம்பிக்கை இருக்கோ, எம்பிட்டு உரிமை இருக்கோ, அதே மாதிரி அவங்க கிட்ட உரிமையோட பணத்தை கேட்டு படிப்பை முடிக்க வேண்டியதானே. அது மட்டும் இல்லை, நீ மட்டும் இந்த வருஷம் நல்லபடியாக படித்து முதல்ல வந்துட்டேன்னா, முதல் மதிப்பெண் வாங்கிட்டேன்னா உன் மாமனாரே எல்லா படிப்பு செலவையும் எடுத்துப்பாருன்னு அதான் நம்ம மேடம் சொன்னாங்கல்ல. அவங்களே உன் மேலே அம்பிட்டு நம்பிக்கை வைக்கும்போது நீ இப்படி கஷ்டப்பட்டு வேலைக்கு போகணுமா என்னன்னு கேட்க. படிப்பு செலவை என் மாமனார் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலனாலும் அதை எதிர்பார்த்தா நான் இந்த காலேஜில் சேர்ந்தேன். யாருடைய உதவியும் எனக்கு கிடைக்க வேண்டான்னு தான் மொய் விருந்து ஏற்பாடு செஞ்சேன். அப்படி முன்னாடியே நான் நினச்சிருந்தா சேதுக்கிட்டேயோ இல்லை என் மாமனார்கிட்டேயோ பணத்தை வாங்கி காலேஜில் சேர்ந்துருப்பேன். என் மாமனார் பெரிய ஒரு பொறுப்பான வேலையில் இருக்காருன்னு சொல்லியிருந்தா எப்போவோ நான் நினச்ச ஒரு இடத்துலையே படிக்க சேர்ந்துருப்பேனே. யாருடைய உதவியும் வேண்டான்ற முடிவில் தான் இருக்கேன். அதனால தான் நானே எனக்காக சம்பாதிக்கணும்னு முடிவெடுத்துட்டேன்னு சொல்ல. இது உன் வீட்டுக்காரருக்கு தெரியுமா? சேதுக்கு தெரிஞ்சா அவர் அமைதியாக இருப்பாரா என்ன அப்படின்னு ஜெனி கேட்க, அவரா என்னை பார்த்துக்க போகிறாரு? என்னை பிரியணும்னு முடிவெடுத்தது அந்த சேது தானே. அப்புறம் நான் வேலைக்கு போகிறத பற்றி மட்டும் அவர்கிட்ட எதுக்கு சொல்லணும்? இது என்னுடைய வாழ்க்கை, எனக்காகவும் என் வாரிசுக்காகவும் நான் படித்து முன்னேறணும்னு, படிப்பை மட்டும்தான் எனக்கு கை கொடுக்கணும் ஒரு நம்பிக்கையோட முடிவெடுத்திருக்கேன். அதனால தான் நான் வேலைக்கு போகிற விஷயம் யாருக்கும் தெரியாது. அப்பத்தான் என் மாமியார் மலரக்கான்னு எல்லாரும் இதை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நீ மாசமாக இருக்க, வேலைக்கெல்லாம் போக வேண்டான்னு, அப்புறம் படிக்க கூட வேண்டான்னு சொல்லிடுவாங்க. ஏற்கனவே நான் பெரிய வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு எல்லாரும் ஆசைப்பட்டுட்ருக்காங்க. யார் மனசும் வேதனைப்படக்கூடாது என்னால். அதனால தான் இப்படி கொஞ்சம் டயர்டாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லைன்னு அவங்க வேலைக்கு சேர்ந்த விஷயத்தை பற்றியும் தன்னுடைய குடும்பத்தை பற்றியும் தான் ஃப்ரெண்டு ஜென்னிக்கிட்ட சொல்லி ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க தமிழ்செல்வி.
இந்த தமிழ் செல்வி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இவங்க எப்படியாவது செய்து கூட ஒன்று சேர்ந்து நல்லபடியாக வாழணும். தமிழ் செல்வியோட நல்ல மனசை அந்த பெரிய வீட்டில் உள்ள எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஜெனி நினைக்கிறாங்க. எப்பயும் போல காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு தமிழ் செல்வி அந்த ஹோட்டல் கடைக்கு வேலை செய்ய போக அங்கே தினமும் வந்து சாப்பிட்றவங்க அந்த ஹோட்டல் கடைக்கு வராங்க. உடனே அந்த ஹோட்டலோட ஓனரும், தமிழ் செல்வி என்னம்மா நீ சரியா வேலை பார்க்கறதே இல்லை, வந்தவங்கள கவனிச்சு என்ன சாப்பாடு வேணும்னு கேட்டு எடுத்து கொண்டு வந்து கொடுமா அப்படின்னு சொல்ல, ஐயா நான் வேலையை பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் பரிமாறிட்டு இருக்காங்க. அந்த சமயம் அதே ஹோட்டலுக்கு கண்மணிக்கு பார்த்த மாப்பிள்ளை அவரோட ஃப்ரெண்டுங்களோட வராரு. வரும்போதே நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு நடக்க கூட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே வந்து உட்கார்றாரு. உடனே ஓனரும் தமிழ் செல்வியை கூப்பிட்டு, இவங்க எல்லாரும் எப்பவும் நம்ம கடைக்கு வரவங்க தான், அவங்க பெரிய இடத்து பசங்க, என்ன கேட்டாலும் உடனே சாப்பாடை கொண்டு வந்து கொடுங்க சரியா, இவங்க மூலமாக நமக்கு நல்ல ஒரு வருமானம் வரும். அதுவும் இவர் ஏற்கனவே பெரிய ஒரு ஹோட்டலோட ஓனராக இருக்காரு. ஆனால் நம்ம ஊருக்கு வந்தால் ஃப்ரெண்ட்ஸுங்களோட நம்ம ஹோட்டலில் தான் வந்து சாப்பிட்றது இவருக்கு ஒரு வழக்கம் அப்படின்னு சொல்ல, நான் பார்த்துக்கிறேயா அப்படின்னு கண்மணிக்கு இவரை தான் மாப்பிள்ளையாக பார்த்துருக்காங்கன்னு தெரியாத தமிழ் செல்வியும் கண்மணிக்கு பார்த்த அந்த மாப்பிள்ளை கிட்ட என்ன சாப்பிட்றீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது இங்கே வந்து தமிழ் செல்வியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, பரவாயில்லையே இவங்க என்ன இந்த ஹோட்டலுக்கு புதுசாக இருக்காங்க அப்படின்னு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேச, இப்போ உனக்கு என்ன வேணும்னு கேளேன் அப்படின்னு சொல்லும்போது, வேற ஒன்றும் இல்லை, நாங்கள் சொல்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்கன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றையும் அங்கே சாப்பாடெல்லாம் கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்க. ஆனால் இங்கே கண்மணிக்கு பார்த்த மாப்பிள்ளை மட்டும் தமிழ் செல்வியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. ஆனால் தமிழ் செல்வி அவரை கண்டுக்காம அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இதே மாதிரி தினமும் அந்த ஊருக்கு ஒரு வேலையாக வந்த கண்மணிக்கு பார்த்த மாப்பிள்ளை தினமும் அந்த ஹோட்டலுக்கு தமிழ் செல்வியை பார்க்கறதுக்காக வராரு. சேதுவோட மனைவி தான் தமிழ் செல்வின்னு தெரியாத கண்மணிக்கு பார்த்த மாப்பிள்ளையும் இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியும் இருக்குது, தெரிஞ்சவங்க மாதிரியும் இருக்குது. ஆனால் இவங்க கிட்ட பேசி எப்படியாவது அவங்களோட ஃபோன் நம்பரை முதல்ல வாங்கணும். ஏன்னா இவங்க இந்த ஹோட்டலுக்கு புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்காங்க, நம்மளை பற்றி தெரிய வாய்ப்பே இல்லை. அதனால் பேசி புரிய வச்சு மற்றவங்கள மாதிரியே இவங்களையும் ஏமாத்திர வேண்டிதான் அப்படின்னு மாப்பிள்ளை நினைக்கிறாரு. ஆனால் தமிழ் செல்விக்கு இவங்களை பார்த்த உடனே தெரிய வருது, இவங்கெல்லாம் அவ்வளோ நல்லவங்களே இல்லை. ஆனாலும் நம்ம வேலை பார்க்குற இந்த ஹோட்டலில் நம்ம வேலையை மட்டும்தானே செய்யணும், சாப்பிட வரவங்களுக்கு சாப்பாடை கொடுக்கணும், நம்ம சொன்ன வேலையை செஞ்சுட்டு சம்பளத்தை வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும், மற்றவங்க மாதிரி நம்ம வந்து இதை கண்டுக்கக்கூடாது பெருசாக அப்படின்னு தமிழ் செல்வி அவங்க வேலையை பார்க்க, தினமும் தமிழ் செல்வியை பார்க்கறதுக்காகவும் அங்கே மாப்பிள்ளை வந்து கண்மணியோட மாப்பிள்ளை வரும்போது அவரோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொண்ணையும் கூட்டிகிட்டு வராரு. அங்கே வந்தவங்களுக்கு தேவையான எல்லா சாப்பாடையும் வாங்கி கொடுக்க இது எல்லாத்தையும் தமிழ் செல்வி கவனிக்கிறாங்க. என்ன இந்த ஆளு நேற்று ஒருத்தவங்களோட வந்தாங்க, இன்னைக்கு வேற ஒருத்தவங்களோட வந்திருக்காரு, பெரிய ஆள் பெரிய இடத்துல உள்ளவங்கன்னெலாம் சொல்கிறாங்க, ஆனால் இந்த ஆள் ஒன்றும் சரியில்லையே அப்படின்னு கண்மணிக்கு பார்த்த மாப்பிள்ளையோட குணத்தை தினமும் அதே ஹோட்டலுக்கு வர மாப்பிள்ளைய வச்சு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க தமிழ் செல்வி. தமிழ் செல்வி கிட்ட அவர் சிரிச்சுக்கிட்டே பேச ஆரம்பிக்க தமிழ் செல்வி அதை கண்டுக்காம, அவரை பற்றி நமக்கு நல்லா தெரியுது, இவரெல்லாம் ஒரு ஆளுன்னு நம்ம பேசணுமா அப்படின்னு தமிழ் செல்வி தன்னுடைய வேலையை மட்டும் பார்க்குறாங்க. தமிழ் செல்வி தினமும் இப்படி நேரம் கழித்து வீட்டுக்கு வரா, எங்கே போகிறான்னு தெரியல, இதை முதல்ல ஆறுமுகத்துக்கிட்ட சொல்லணும், இல்லை நாம தான் போய் பார்த்தாகணும் அப்படின்னு சேதுவும் முடிவெடுக்கிறாரு. தினமும் அங்கே கடைக்கு வேலைக்கு போகிறது, இங்கே காலேஜுக்கு போகிறதுன்னு இருக்கிற தமிழ் செல்வி கொஞ்ச நேரம் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த சமயம் தமிழ் செல்வியை பார்க்க கண்மணி வர, உடனே தமிழ் செல்வியும் கண்மணி கிட்ட, கண்மணி உனக்காக உன் அண்ணன் கிட்ட எவ்வளவோ பேசினேன், ஆனால் உன் அண்ணன் கேட்டதுக்கு நீ தான் சரியாக பதில் பேசலை, உண்மையை சொல்லலை, இப்போ நான் மட்டும் உனக்கு எப்படி உதவி செய்ய முடியும்? ஆமாம் நீ மாப்பிள்ளைய பார்த்தல, அவரை உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் மாப்பிள்ளைய பார்த்தீங்களா அண்ணின்னு கேட்க, உடனே மாப்பிள்ளையோட ஃபோட்டோவை இங்கே தமிழ் செல்வி கிட்ட இங்கே வந்து காமிக்கிறாங்க கண்மணி. மாப்பிள்ளைய பார்த்த உடனே இங்கே பேரதிர்ச்சியோட, என்னது இவனா மாப்பிள்ளை, உனக்கு இவனையா பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்ல, என்ன நீ இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு கேட்க, எனக்கு இந்த ஆளை பற்றி நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க கண்மணி. அது எப்படி சொல்கிறது, நான் அந்த ஹோட்டல் கடைக்கு வேலைக்கு போகிறதெல்லாம் சொல்ல வேண்டியதாயிருமே, இந்த உண்மை இப்போதைக்கு யாருக்கும் தெரிய வேண்டான்லாம் நினச்சேன், இந்த கண்மணி வாழ்க்கைக்காக நான் உண்மையெல்லாம் சொல்லி தான் ஆகணுமா என்ன அப்படின்னு தமிழ் செல்வி யோசிக்க, உடனே கண்மணியும், அண்ணி நான் ஆறுமுகத்தை தான் விரும்புகிறேன்,
ஆறுமுகத்துக்கிட்ட எவ்வளவோ பேசினேன். நீங்களே வீட்டில் சொல்லுங்கள், இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி என்னை எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு. உங்களை விரும்புகிறேன்னா அந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன்னு உறுதியாக என் முடிவை சொல்லிட்டேன். ஆனால் ஆறுமுகம், இந்த வீட்டில் நான் வேலை செய்கிறேன், எவ்வளவோ தப்பு பண்ண என்னை மன்னிச்சு இந்த வீட்டில் வேலை தந்தது மட்டும் இல்லாமல் என் குடும்பத்தையும் என் அக்காவையும் பார்த்துக்கிட்டது இந்த குடும்பத்தில் உள்ளவங்க. இவங்க சந்தோஷமாக இருக்கிறது தான் நான் பார்ப்பேன். கண்டிப்பாக என்னால் அவங்க தலைகுனியக்கூடாதுன்னு அவர் இந்த உண்மையவே மறைக்கணும்னு நினச்சிட்டாரு. அப்படி நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு வீட்டில் சொன்னால் இனி இந்த வீட்டுக்கு நான் வேலைக்கே வரமாட்டேன், உங்கள் முகத்தில் முழிக்கவே மாட்டேன்னு ஆறுமுகம் சொல்லிட்டு போயிட்டாரு. எனக்கு யாருமே இல்லை நீ சப்போர்ட் பண்ண. இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துறதுன்னு தெரியல. நீங்கள் ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு உங்ககிட்ட கேட்டுட்டு போகிறதுக்காக வந்தேன். சேது அண்ணன் என்ன சொன்னாருன்னு கேட்க, சேது அண்ணன், உங்கள் அண்ணன் சேது உன் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காரு. நாங்கள் விரும்பி கல்யாணம் பண்ணி எங்கள் வாழ்க்கை இப்படி இருக்கிறதுனால என் தங்கச்சி என் அப்பா பேச்சை மட்டும்தான் கேட்பா, என்ன மாதிரி தப்பான ஒரு முடிவெடுக்கவே மாட்டான்னு கண்மணி உன் மேலே உங்கள் சேதனை ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காரு. அதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த மாப்பிள்ளையோட குணம் சரியில்லை, இந்த மாப்பிள்ளை நல்லவரே இல்லை, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, அண்ணி உங்களுக்கு எப்படி தெரியும்? இவர் நல்லா படிச்சிருக்காராம், நிறையா ஹோட்டலோட ஓனராக இருக்காராம், பெரிய பிஸ்னஸ் செய்கிறாரு போல், இவங்க குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம்னு இங்கே ஈஸ்வரி சித்தி தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஈஸ்வரி எல்லாம் சொல்லுவாங்க, ஆனால் நடக்கிறது என்னன்னு எனக்கு தானே தெரியும் கண்மணி. இதை உன் அண்ணன்கிட்ட எப்படி சொல்கிறது, கல்யாணத்தை நிப்பாட்டி உன் வாழ்க்கையை காப்பாற்றுறதுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு தனக்கு தெரிஞ்ச உண்மையை கண்மணிக்கிட்ட சொல்லவும் முடியாமல், கல்யாணத்தை நிறுத்தினா பெரிய பிரச்சனை ஆயிருமோ, எப்படி இந்த உண்மையெல்லாம் இவங்களுக்கு புரிய வைக்கிறது, நானே அந்த கடைக்கு இப்போ தான் வேலைக்கு போயிருக்கேன், இப்போ நான் உண்மையை சொல்லிட்டா எல்லாரும் நான் வேலைக்கு போக வேண்டான்னு சொல்லிடுவாங்களே அப்படின்னு தமிழ்செல்வி யோசிக்கிறாங்க. ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. கண்மணியோட கல்யாணத்துக்காக சன்னாசி ராஜாங்கம் சேது எல்லாரும் எல்லா ஏற்பாடையும் செஞ்சிட்ருக்காங்க. எப்பயும் போல் அந்த ஹோட்டல் கடைக்கு வேலைக்கு போகிறாங்க தமிழ்செல்வி. அவங்க அங்கே மாசமாக இருக்கிறதுனால வேலை செஞ்சிட்ருக்கும் போதே அவங்களுக்கு அப்பப்போ அடிக்கடி இங்கே வாமிட் வந்துக்கிட்டே இருக்குது. இதை பார்த்துட்டு கூட வேலை பார்க்குறவங்களும், ஏமா தமிழ்செல்வி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, நீ இப்போ மாசமாக இருக்கியா அப்படின்னு கேட்க, ஆமாக்கா நான் மாசமாக தான் இருக்கேன், காலேஜுக்கும் போயிட்டு வரேனா, சரியாக என்னால் என்னையே கவனிக்க முடியல, சரியாக சாப்பிடாததுனால மயக்கமாகவும் இருக்குக்கா அப்படின்னு சொல்ல, நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுமான்னு சொல்லும்போது, இதெல்லாம் ஓனர் பார்த்தா அப்புறம் ரொம்ப கோவமாக பேசி வேலைக்கே நீ வர வேண்டான்னு சொல்லிட்டா என்னக்கா செய்கிறது, எனக்கு இப்போ பண தேவை நிறைய இருக்குது, எனக்கு வேறு வேலை கிடைக்காதுக்கா, நான் அதனால் படிக்கணும்னா எனக்கு இந்த பணம் ரொம்ப முக்கியம், பரவாயில்ல இந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு எப்பயும் போல் அங்கே வேலையெல்லாம் செய்கிறாங்க. சேது ஆறுமுகத்தை கூட்டிகிட்டு, இந்த தமிழ்செல்வி இன்னைக்கு எங்கே போகிறா, என்ன செய்கிறா, இவ படிக்கிறத தவிர்த்து என்ன வேலை செய்கிறான்றத கண்டுபிடிக்கணும், ரொம்ப சீக்கிரமாகவே கிளம்பி போகிறது, நேரம் கழித்து வீட்டுக்கு வர்றதுன்னு தமிழ்செல்வி இப்படி செய்கிறதுனால அந்த ஈஸ்வரியாக இருக்கட்டும் சாவித்திரின்னு எல்லாரும் என்ன கேள்வி கேட்குறாங்க, இதெல்லாம் எனக்கு தேவையா, விரும்பி தமிழ்செல்வியை கல்யாணம் பண்ண என்ன வாழ்க்கை நல்லா இருக்குன்னு, ஆனால் தமிழ்செல்வியால் இப்படிலாம் நடக்கிறத தாங்கிக்க முடியல அப்படின்ற கோவத்தில் தமிழ்செல்வி எங்கே இருக்காங்கன்னு ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்துக்கிட்டே வர, தமிழ்செல்வி ஒரு ஹோட்டல் கடையில் வேலை பார்க்குறத ஆறுமுகம் பார்த்துட்டு, அண்ணே தமிழ்செல்வி அங்கே இருக்காங்கண்ணே அப்படின்னு சொல்ல, இந்த ஹோட்டலில் தமிழ்செல்விக்கு என்ன வேலை, இதுக்காக தான் சீக்கிரமாக வராளா என்ன, இங்கே என்ன தான் செய்கிறா அப்படின்னு அங்கே சேதுவும் ஆறுமுகமும் நின்று பார்க்குறாங்க. வந்த ஒவ்வொருத்தருக்கும் சாப்பாடு கொடுக்கறது, அங்கே ஹோட்டல் கடையில் வேலை செய்கிறதுன்னு தமிழ்செல்வி செய்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு சேது பேரதிர்ச்சியோடு நிற்க, உடனே ஆறுமுகம், அண்ணே என்னென்ன தமிழ்செல்வி ஹோட்டல் கடையில் வேலை பார்க்குறாங்களா, அதுவும் சம்பளத்துக்காகவா, நம்ம வீட்டு மருமகன்னு, அதுவும் உங்கள் மனைவி, இந்த வேலை பார்த்தா நல்லாவா இருக்கும், தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்கன்னு யாராவது பார்த்தா நம்ம குடும்பத்தை பற்றி என்னென்ன சேதனை நினைப்பாங்க, அண்ணே நீங்கள் பேசாமல் உங்கள் கோவத்தெல்லாம் விட்டுட்டு சேதுவை இங்கே வந்து சேதனை நீங்கள் உங்கள் கோவத்தெல்லாம் விட்டுட்டு தமிழ்செல்வியை ஏற்றுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், தமிழ்செல்வி தான் படிப்புக்காக தான் இப்படி ஒரு வேலையை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன், இதுக்காக தான் தமிழ்செல்வி சீக்கிரமாக வர்றது, இங்கே காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு நேரம் கழித்து வருதுன்னு பாவம் இந்த வேலையை தான் பார்த்துட்ருக்காங்க போல், இது தெரியாமல் தமிழ்செல்வி மேலே வேற சந்தேகப்பட்டுட்டீங்களே, அண்ணே ஏனே இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு ஆறுமுகம் தமிழ்செல்விக்கு சப்போர்ட் பண்ணி பேச, சேது பேரதிர்ச்சியோட தமிழ்செல்வி செய்கிற ஒவ்வொரு வேலையவும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. வீட்டில் இருக்கும்போதே இந்த தமிழ்செல்வி சரியாக ரெஸ்ட் எடுக்க மாட்டா, அப்பப்போ வாமிட் பண்ணிக்கிட்டே இருப்பாள். இதில் இவ்வளோ வேலை பார்த்தா எப்படி அவளால் போய் படிக்க முடியும், இல்லை அவளை கவனிச்சிக்க முடியும், நான் தான் தப்பாக யோசிச்சிட்டேன், நான் தான் சந்தேகப்பட்டுட்டேன் தமிழ்செல்வியை, என் மேலே தான் தப்பு இருக்குது
அப்படின்னு தமிழ்செல்வி செய்கிற வேலையெல்லாம் பார்த்து கண் கலங்கி நிற்கிறாரு சேது. அந்த சமயம் தமிழ்செல்வி வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அங்கே அவங்களால நிற்கக்கூட முடியாமல் மயங்கிடுறாங்க. அங்கே கூட வேலை பார்க்குற அவங்க எல்லாருமே வந்து தமிழ்செல்வி என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்க, உடனே ஓனரும் என்னாச்சு, வேலை பார்க்கும்போது இந்த தமிழ்செல்விக்கு என்னாச்சு, ஏதோ காலேஜுக்கு போகிறேன்னு சொன்னாங்கன்னு சொல்ல, இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இவங்க இப்போ மாசமாக இருக்காங்க, அதான் இவங்களால கொஞ்சம் வேலை செய்ய முடியல, ஏற்கனவே சரியாக சாப்பிடாம வாமிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு ஓனர்கிட்ட சொல்ல, இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இவங்கள நான் வேலைக்கே சேர்த்துருக்க மாட்டேன், எந்திரிக்க சொல்லுங்க, தண்ணி தெளித்து அந்த அம்மாவை எழுப்புங்க அப்படின்னு சொல்கிறாரு இங்கே வந்து கடையோட ஓனர். உடனே தண்ணியெல்லாம் தெளித்து தண்ணியெல்லாம் கொடுத்து இங்கே தமிழ்செல்வியை வந்து என்னம்மா ஆச்சுன்னு கேட்க, அதான் நான் சொன்னேன்ல, நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கேருந்து எந்திரிக்க அங்கே சேது வந்து நிற்கிறாரு. தமிழ்செல்வி என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்க, சேதையா நீங்களா அப்படின்னு ஓனர் கேட்கும்போது, ஆமாம் நான் தான். ஆமாம் தமிழ்செல்வி எப்போ இங்கே வேலைக்கு சேர்ந்த, என்ன செஞ்சிட்ருக்க, நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினச்சிட்டியா அப்படின்னு கேட்க, அங்கே அங்கே கடையோட ஓனராக இருக்கட்டும், கடையில் வேலை பார்க்குற எல்லாரும் சேது பேசுகிறதே கேட்க அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. சேது தம்பி என்ன இவங்க உங்களுக்கு தெரியுமா, இவங்க 2 நாளாக தான் கடைக்கு வேலைக்கு வராங்க, நல்லா தான் வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க, இன்றைக்கி என்னவோ முடியலன்னு சொல்லி இப்படி ஆயிடுச்சின்னு சொல்லும்போது, இந்த தமிழ்செல்வி யார் தெரியுமா, என் மனைவி அப்படின்னு சொல்லும்போது, என்ன தம்பி சொல்கிறீங்க, உங்கள் வீட்டு மருமகளா அப்படின்னு கேட்டுட்டு, என்னம்மா நீங்கள் வந்து என் கடையில் வேலை பார்க்குறதா, ஏம்மா இப்படிலாம் செஞ்சீங்க, பாருங்கள் உங்கள் வீட்டுக்காரர் எவ்வளோ கோவப்படுறாரு, சேது தம்பி இதை அப்பா கிட்ட சொல்லிடாதீங்க, உண்மையாகவே உங்கள் வீட்டு மருமக தான் இந்த தமிழ்செல்வின்னு எனக்கு தெரியாது, ஏதோ பணத்தேவை இருக்குது, படிக்கிறதுக்காக பணம் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு கேட்டு வேலை தேடி வந்தாங்க, சரி படிக்கிறாங்களே அப்படின்னு தான் நானும் வேலை கொடுத்தேன், ஆனால் உங்கள் வீட்டு மருமகன்னு தெரிஞ்சிருந்தா முன்னாடியே வேலை தரமாட்டேன்னு சொல்லி இதை உங்ககிட்டயே நான் சொல்லியிருப்பேனே, உங்களுக்கும் இவங்களுக்கும் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க, உடனே சேதுவும் நீங்கள் எதுக்காக தமிழ்செல்வி இப்படி செஞ்ச, எங்கள் குடும்பத்தை தலகுனிய வைக்கணும்னு நினைக்கிறியா, இப்போ உனக்கு தான் முடியலையே, மாசமாக இருக்கேன்னு சொல்கிறல்ல, அப்புறம் இப்படிப்பட்ட வேலையை நீ செய்யணுமான்னு கேட்க, வேற நான் என்ன செய்ய முடியும், எனக்குன்னு சம்பாதிச்சு கொடுக்க யார் இருக்கா, என்னை பார்த்துக்கிறதுக்குன்னு யார் இருக்கா, எனக்குன்னு தேவையான பணத்தை நான் சேர்த்து வச்சாதான் படிக்க முடியுன்ற நிலமை, அதனால தான் எனக்காகவும் என் வாரிசுக்காகவும் நானே பணத்தை சம்பாதிக்கணுன்ற முடிவில் வேலைக்கு வந்திருக்கேன், இதில் என்ன தப்பு, நீங்கள் சந்தேகப்படுவீங்க, உங்கள் வீட்டில் உள்ளவங்க என்ன மருமகளாக ஏற்றுக்க மாட்டாங்க, அதுலேயும் உங்கள் சித்தி உங்களுடைய அத்தை சாவித்திரின்னு எல்லாரும் என்னை அவமானப்படுத்துவாங்க, என் குடும்பத்தை ஏளனமாக பேசுவாங்க, இது எல்லாத்தையும் தாங்கிட்டு நான் உங்கள் கூட 6 மாதம் ஒரே வீட்டில் இருக்கணும், ஆனால் நீங்கள் என்னை சந்தேகப்படுறீங்க, அதை மட்டும்தான் என்னால் தாங்கிக்க முடியல, எனக்காக நான் வேலைக்கு வரதில் எந்த தப்பும் இல்லைன்னு தான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அங்கே கடையோட ஓனரும், தமிழ்செல்வி இனி நீ வேலைக்கெலாம் வர வேண்டாமா, நீ ரெஸ்ட் எடு, சேது தம்பி உங்கள் மனைவியை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது, நீ வா தமிழ்செல்வி முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்ப்போம் என்ன ஏதுன்னு, உன் மேலே எனக்கு கோவம் இருக்குது, நீ என்னை ஏமாத்திருக்க, பொய் சொல்லியிருக்க, அந்த கோவம் இருக்கே தவிர்த்து நீ இப்படி கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால் தாங்கிக்க முடியல, நீ என் குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு இங்கே வேலைக்கு வந்தியோ இல்லையோ, ஆனால் நீ இப்படி மயங்கின உடனே என்னால் தாங்கிக்கவே முடியல, என் முன்னாடியே நீ இப்படி கஷ்டப்படுறியேன்னு உன்னை கல்யாணம் பண்ணிக்கும்போது உன்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடணும், உன்னை நல்லா பார்த்துக்கணுன்னு அவ்வளோ ஆசைப்பட்ட நான் கண் கலங்கி போய் நின்னேன், வேண்டாம் இந்த வேலையும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நீ வா நான் உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு தமிழ்செல்வியை பற்றி புரிஞ்சுக்கிட்டு தமிழ்செல்வி ரொம்ப கஷ்டப்படுறத பார்த்துட்டு சேது உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சுட்டு திரும்பி வரும்போது தமிழ்செல்வி சொல்கிறாங்க, என்னை தப்பாக நினைக்காதீங்க, உங்கள் குடும்பத்தை அவமானப்படுத்தணும் ஏமாற்றணும்னு நான் நினச்சதே இல்லை, எல்லாம் ஏதோ எப்படியோ நடந்து முடிஞ்சிருச்சு, ஆனால் அதையே யோசிச்சுட்டு என்னை சந்தேகப்படாதீங்க, இன்னொரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்லணும், உங்கள் தங்கச்சி கண்மணிக்காக பார்த்து வச்சுருக்க மாப்பிள்ளை நல்லவரே இல்லை, நான் வேலை பார்க்குற ஹோட்டலுக்கு அவர் அப்பப்போ அடிக்கடி வந்துட்டு இருந்தார், அவர் கூட ஃப்ரெண்டுன்னு சொல்லி வந்தவங்க எல்லாரும் சரியானவங்களும் இல்லை, அவர் தேவையில்லாத பிரச்சனை செய்கிறாரு, சொல்லப்போனால் அந்த மாப்பிள்ளை நிறைய தப்பெல்லாம் செய்கிறாருன்னு எனக்கு தோணுது, அவரோட பேச்சும் சரியில்லை, அவர் செய்கிறது எதுவுமே சரியில்லை, நீங்கள் மாப்பிள்ளையை பற்றி விசாரிக்காமல் கண்மணிக்கு அவரை கல்யாணம் பண்ணி வச்சா உங்கள் தங்கச்சி கண்மணியோட வாழ்க்கையை நினச்சி நீங்களும் உங்கள் குடும்பமும் கண்டிப்பாக தலை குனிஞ்சு நிற்பீங்க அப்படின்ற உண்மையை சொல்ல, அது மட்டும் இல்லாமல் அந்த ஹோட்டலில் போய் சேதுவும் தமிழ்செல்வியும் அந்த மாப்பிள்ளையை பற்றி விசாரிக்கும் போது தான் தெரிய வருது, மாப்பிள்ளை நல்ல வசதியான குடும்பத்தில் உள்ளவர் தான், அதனால் பணத்தோட அருமை தெரியாமல் ஃப்ரெண்டுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து வீண் செலவு செய்கிறது, அது மட்டும் இல்லாமல் நிறைய பேரை அவர் ஏமாத்திருக்காரு, அதனால் நிறைய பேர் வந்து ஏமாந்து அவமானப்பட்டும் நின்றுருக்காங்க, மாப்பிள்ளை நல்லவரே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல,
அப்புறம் எதுக்காக அவருக்கு வந்து அவரை நல்லா கவனிக்கணும், அவர் கேட்ட எல்லாத்தையும் கொண்டு வந்து நீங்கள் பரிமாறணும்னு சொன்னீங்கன்னு கேட்க வேற வழி இல்லை. அவங்க இந்த ஹோட்டலுக்கு வந்தால் நமக்கு நல்ல வருமானம் வரும். அதனால தான் அவங்க தப்பு செஞ்சால் நமக்கு என்ன, நம்மளுக்கு வருமானம் வந்தால் போதாதா தமிழ்செல்வி, அதனால தாம்மா சொன்னேன் அப்படின்னு அந்த ஓனரும் ஒத்துக்கிறாங்க. மாப்பிள்ளைய பற்றின உண்மை இங்கே ஹோட்டலுக்கு வந்த தமிழ்செல்வி மூலமாக சேதுவுக்கு தெரிய வர உடனே ராஜாங்கத்துக்கிட்ட மாப்பிள்ளைய பற்றியும் மாப்பிள்ளையோட குடும்பத்தை பற்றியும் சேது சொல்லிடுறாரு. தமிழ்செல்வி மூலமாக சேது உண்மை தெரிஞ்ச உடனே ராஜாங்கம் முன்னாடி நடந்த எல்லாத்தையுமே சொல்லி மாப்பிள்ளை நல்லவரே இல்லைன்றத இங்கே வந்து எல்லாருக்கும் புரிய வைக்க உடனே ராஜாங்கம் என்ன ஈஸ்வரி இதுன்னு ஈஸ்வரியை வெளுத்து வாங்கி இந்த மாதிரியான ஒரு மாப்பிள்ளை கண்டிப்பாக என் வீட்டுக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளையா வரவே வேண்டாம், இந்த கண்மணியை கல்யாணம் பண்ணிக்கவும் வேண்டாம், என் பொண்ணு அந்த வீட்டில் மருமகளாக சந்தோஷமாக வாழவே மாட்டான்னு தெரிஞ்சிருந்தோம், இப்படி ஒரு கல்யாணம் கண்டிப்பாக நடக்கவே நடக்காது ஈஸ்வரி அப்படின்னு கோவமா ராஜாங்க ஒரு முடிவெடுக்க தமிழ்செல்வி மூலமாக இந்த ஒரு உண்மை தெரிய வந்ததால தான் என் பொண்ணு இங்கே கண்மணியோட வாழ்க்கையை தமிழ்செல்வி தான் காப்பாற்றிருக்கா அப்படின்னு கண் கலங்கி நிற்கிறாரு ராஜாங்கம். என் பொண்ணுக்காக என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டேன், எம்பிட்டு செலவானாலும் பரவாயில்ல, இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தணும்னு நினச்சேனே, ஆனால் அந்த மாப்பிள்ளை வீட்டில் உள்ள எல்லாரும் என்னை ஏமாற்றிட்டாங்கல்ல, அவங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ராஜாங்கம் கோவப்பட்டாலும் உண்மை என்னன்னு தமிழ்செல்வி எல்லாருக்கும் புரிய வச்சு இந்த கண்மணியோட வாழ்க்கையை காப்பாற்றினதுக்காக இங்கே வந்து சேதுவும் ராஜாங்கமும் எல்லார் முன்னாடியும் தமிழ்செல்விக்கு நன்றி சொல்கிறாங்க. உடனே சேதுவும் இனி படிப்புக்காக அங்கே இங்கன்னு நீ வேலைக்கு போக வேண்டாம் தமிழ்செல்வி, நானே உன்னை படிக்க வைக்கிறேன், இனி நான் உன்னை சந்தேகப்படவும் மாட்டேன், நான் உன்கிட்ட வந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் தேவையில்லாமல் பேசி அவமானப்படுத்தவும் மாட்டேன், நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் நீ என்னை மன்னிச்சிரு, என் தங்கச்சி வாழ்க்கை கண்மணியோட வாழ்க்கையை நீ காப்பாற்றிருக்க அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே சேது தமிழ்செல்விக்கு நன்றி சொன்னதுனால இங்கே தமிழ்செல்வி சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் ஈஸ்வரி வசமாக மாட்டிக்கிட்டதால தமிழ்செல்வி பெரிய தப்பு பண்ணுறான்னு சேதுக்கிட்ட மாட்டி விடணும்னு நினச்சேன். ஹோட்டல் கடைக்கு வேலைக்கு போன தமிழ்செல்வி உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் கேட்குற கேள்விக்கு பதில் பேசாமல் நிற்கிற ஈஸ்வரி தமிழ்செல்வி மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க. இதை பார்த்துட்ருக்க சாவித்திரி தாமரைன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த ஈஸ்வரி நினச்ச மாதிரி இந்த கல்யாணம் நடக்கலை, அப்போ ஈஸ்வரி நினச்ச பணமும் கிடைக்காது, ஈஸ்வரி இந்த வீட்டில் இனி எந்த முடிவும் எடுக்க முடியாது, யாரும் ஈஸ்வரியை நம்பவும் மாட்டாங்க. நல்ல வேலை தமிழ்செல்வி உண்மையை கண்டுபிடிச்சி ஈஸ்வரியை மாட்டி விட்டுட்டா அப்படின்னு தமிழ்செல்வியால் வசமாக மாட்டிக்கிட்ட ஈஸ்வரியை நினச்சி சாவித்திரியும் தாமரையும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இனி கண்மணிக்கு நாம் ஒரு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து கல்யாண ஏற்பாடு செஞ்சால் ராஜாங்க என்ன கண்டிப்பாக என்னை நம்புவார், இனி நான் நினச்சது மட்டும்தான் இந்த வீட்டில் நடக்க போகுது, தமிழ்செல்வி செஞ்ச இந்த வேலையால் சாவித்திரி அவமானப்பட்டாலும் எனக்கு எல்லாமே நல்லதாக தான் இனி நடக்க போகுது அப்படின்னு இங்கே வசமாக மாட்டிக்கிட்ட ஈஸ்வரியை பார்த்து சாவித்திரியும் தாமரையும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சேதுவும் மனசு மாற தமிழ்செல்வியும் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க.